வணக்கம். முதல் வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு ஊரில் என்கிற ஒரு பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. முல்லா ஒருத்தர் கோழி கொடுத்தாரு. கோழி கொடுத்துட்டு ஒரு நண்பரை கூப்பிட்டு அவன்கிட்ட கோழி கொடுத்துருக்கேன், நீ போய் சூப்பு வாங்கி குடி அப்படின்னாரு. அவன் போய் சூப்பு கேட்டான். நான் முல்லாவுடைய நண்பர், சூப்பு கொடுங்க, அவர் கோழி கொடுத்தாராமே அப்படின்னு கேட்டோன்னே அவரும் சரின்னு முல்லாவோட நண்பர்னு சூப்பு கொடுத்தாரு. இன்னொருத்தர் போனார், நான் முல்லாவோட நண்பருக்கு நண்பர், எனக்கு கொஞ்சம் சூப்பு கொடுங்கன்னொன்னே மறுபடியும் அவருக்கும் சூப்பு கொடுத்தாரு. இன்னொருத்தர் போனார், நான் முல்லாவோட நண்பருக்கு நண்பருக்கு நண்பர் அப்படின்னு அவருக்கும் சூப்பு கொடுத்தார். இப்படியே ஒரு 18 பேர் போயிருக்காங்க. 19ஆவது ஒருத்தன் போயிருக்கான், நான் முல்லாவோடைய நண்பர், எனக்கு சூப்பு கொடுங்கன்னொன்னே அவன் வந்து பச்சை தண்ணி எடுத்து கொடுத்தானான். உடனே இவர் கேட்டிருக்காரு, ஏங்க முல்லா உங்கள்கிட்ட கோழி தானே கொடுத்தாரு, நீங்கள் என்ன பச்சை தண்ணி கொடுக்குறீங்க, நீ யாரா அப்படின்னோடனே முல்லாவோட நண்பருக்கு 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 நண்பர்னானான். அப்போ அவன் சொன்னானா, இது சூப்போட 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 சூப்படான்னு இருக்கான். அப்போ யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையில் என்னதான் நம்ம நண்பர்களாக இருந்தாலும் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ வாழ்க்கையில் கொஞ்சம் பொருள் கிடைச்சாலும் அதை பற்றி திருப்தியாக வாழ்கிற மனப்பான்மை நமக்கு கிடையாதுங்க. என்றைக்குமே பாருங்கள், நமக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம் இல்லைங்களா. வாழ்க்கையில் வந்து நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுங்களா, சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம பெருசாக பார்ப்போம், பெரிய விஷயங்களை சின்னதாக பார்ப்போம். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கிரிக்கெட் நடக்கும், அதை நம்ம என்ன பண்ணுவோம், போர் மாதிரி பார்ப்போம். இலங்கையில் போரே நடந்தது, அதை நம்ம விளையாட்டாக பார்ப்போம். 6 அறிவு இருக்கிற மனுஷன் என்ன பண்ணுறான், குண்டு வைக்கிறான் சார். 5 அறிவு இருக்கிற நாய் தான் கண்டுபிடிக்குது. இன்றைக்கி வாழ்க்கை அப்படி தானங்க இருக்கு. ஒரு மாமியா மருமக ஒரு இறப்பு வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த இறப்பு வீட்டில் பாவக்காய் காய்ச்சி தொங்கிருக்கு பந்தலில். இந்த அம்மா அழுதுச்சான், பந்தலினே பாவக்காய் தொங்குறதே பார்த்துக்கினியா பார்த்துக்கினியா பார்த்துக்கினியா. அதுக்கு அந்த மருமக சொல்லியிருக்கு, நானும் அத்தை பார்த்துக்கிட்டேன், போகும்போது பறிச்சிக்கலாம் பறிச்சிக்கலாம் பறிச்சிக்கலாம். செத்தவன் சும்மா கிடக்குறான், பாவக்காவுக்கு இது 2 சண்டை போட்டுட்ருக்கு. அப்போது அந்த வீட்டுக்கார அம்மா இருக்குல்ல, அந்த அம்மா சொல்லித்தான், இது விதைக்கி விட்ட பாவக்காய், விரலை வச்சா வெட்டி போடுவேன் வெட்டி போடுவேன் வெட்டி போடுவேன்னுச்சான். இதெல்லாம் பாருங்கள், இது சாதாரண ஒரு கதை மாதிரி தெரியுதுல்ல, இது ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை புதைச்சி வச்சுருக்கான். என்ன தத்துவம்னா, இது ஒரு சாதாரண பாட்டு மாதிரி உங்களுக்கு தெரியுதுல்ல, இதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய விஷயத்தை தமிழன் அதில் புதைத்து வைத்திருக்கான். நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த பந்தலில் பாவக்காய் காய்ச்சி தொங்குது, அதுக்காக அடிச்சுக்கிறாங்கன்னு நினைக்கல. யோசிச்சு பாருங்க, பந்தலில் பாவக்காய் இருக்குல்ல, நீ செய்த பாவம் எல்லாம் பாவக்காய் மாதிரி காய்ச்சி தொங்குது பாருன்னு அவ சொல்கிறா. அதுக்கு இவ சொன்னாலாம், அதுக்கே இப்போ கவலைப்படுற, போகும்போது பறிச்சுக்கலாம், நம்ம போகும்போது என்னைக்கு இருந்தாலும் என்ன பண்ணுவோம், சாக போகிறோம், அன்னைக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னொன்னே அதுக்கு அந்த வீட்டுக்காரி சொல்லியிருக்கா, இது விதைக்கு விட்ட பாவக்காய், நீ என்னைக்கு கொண்டு வந்து அந்த விரலை வைக்கிறியோ இந்த உலகத்திலிருந்து நீ எடுக்கப்படுவாய், தூக்கி எறியப்படுவாய் அப்படின்னு ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. எப்பவுமே நீங்கள் பாருங்கள், இந்த ஒப்பாரி கிழவிகள்னு சில பேர் இருப்பாங்க கிராமங்களில், இப்பவும் இருப்பாங்க. இந்த ரொம்ப வயதானவங்க இறந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து எல்லாரும் அழமாட்டாங்க இல்லையா. அதனால் 100 வயசு 90 வயசுக்கு மேலாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு யாரும் அழமாட்டாங்க. அப்போ இந்த ஒப்பாரி கிழவிகளை கூப்பிட்டு போய் அழ வைப்பாங்க. இப்போ அழுகும்போது ஒரு வீட்டில் ஒப்பாரி கிழவிகள் அழுதுகிட்டே இருந்திருக்கு. அழுது முடித்தோடனே இந்த பணம்லாம் வந்து சேர்ந்துருச்சு. வந்து சேர்ந்தோடனே அவங்க வீட்டுக்கு அந்த கூட்டு போனவர், அந்த ஆர்கனைசர் சொல்லியிருக்காரு, போதும் போதும் நிறுத்திங்க, கிளம்புவோம் அப்படின்னோடனே அதில் ஒரு கிழவி சொல்லிச்சான், என்னடி ஆத்தா இது, நிம்மதியாக ஒரு இழவு வீட்டில் அழக்கூட முடியல. அதுக்கு இன்னொரு கிழவி சொல்லியிருக்கு, கவலைப்படாத ஆத்தா, இந்த ஊரில் இன்னொன்று விழாமையா போயிடும் முடிச்சான். என்னமோ ஆத்தா ஒன்றையத்தான் நம்பியிருக்கேன்னுச்சான். யோசிச்சு பாருங்கள், சிதையே சீக்கிரம் எரி, அந்த அவர்கள் வீட்டிலும் அடுப்பெரிய வேண்டும்னு சொன்னாங்க இல்லையா. இப்போ வாழ்க்கையில் நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், எல்லாருக்கும் ஒரு விஷயம் இருக்குது. கந்தையானாலும் கசக்கி கட்டினா காயிற வரைக்கும் எதை கட்டுறதுன்னு கேட்குறான். கூழானாலும் குளிச்சு குடினா குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே நான் குடிச்சிட்டு போயிட்டானான்னு கேட்குறான். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போனால் முதல்ல ஆளுக்கு ஒரு வீடு கொடுங்க சார்னு கேட்குறான். எப்பவுமே கேள்விகள் தான் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது. என்றைக்கும் மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. எல்லா இடத்துலையுமே ஒரு பொருள் இருக்குது. நினச்சி பாருங்கள், ஒரு அம்மா கணவனோடு வாழாமல் வந்துருச்சுங்க. வீட்டில் வாழாமல் வந்துட்டு வாழை இலையை எடுத்து தலையில் வச்சுக்கிட்டு, நான் வாழலை நான் வாழலை நான் வாழலைன்னு விற்றுட்டே போச்சான். யோசிச்சு பாருங்கள். அது உடனே அவன் தம்பி என்ன பண்ணான்னா, வாழைக்காவை எடுத்து தலையில் வச்சுட்டு, அக்கா வாழைக்கா அக்கா வாழைக்கா அக்கா வாழைக்கான்னு சொன்னாங்க. அதனால் இன்றைக்கி வரைக்கும் நம்ம கடையில் வாழை இலையை வாழலைன்னு விற்க மாட்டாங்க, இலைன்னு தான் விற்பாங்க. அதனால் என்றைக்குமே மங்கள வழக்குகளை நம்ம பயன்படுத்தணும்.
வாழ்க்கை என்றைக்குமே மங்களகரமாக இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.